வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: தமிழக நெடுஞ்சாலை திட்டங்கள் தொடர்பாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை களைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசிடம் உறுதியளித்துள்ளார். கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு பாராட்டு தெரிவித்துள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் முன்னேற்றத்தை மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக நெடுஞ்சாலை திட்டங்கள் தொடர்பாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்தினார். சென்னையில் நேற்று நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் தமிழகத்தில் நெடுஞ்சாலை திட்டங்கள் குறித்து முதலமைச்சருடன் விவாதித்ததாக கூறினார். நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்தும்போது ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காணப்படும் என முதலமைச்சர் தம்மிடம் உறுதியளித்ததாக கூறிய திரு நிதின் கட்கரி, கூடுவாஞ்சேரி செட்டிப்புண்ணியம் நெடுஞ்சாலை விரிவாக்கம் குறித்தும் முதலமைச்சருடன் ஆலோசித்ததாக தெரிவித்தார். சென்னை துறைமுகத்திலிருந்து புறநகர் பகுதியை இணைக்க 5000 கோடி ரூபாய் செலவில் 2 அடுக்கு மேம்பாலம் கட்ட மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு பாராட்டு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இந்நோய் தொற்றுக்கு எதிரான தயார் நிலை மற்றும் உரிய நடவடிக்கைகளை உறுதி செய்வது குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் காணொலி காட்சி வாயிலாக நேற்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கருடன் ஆய்வு நடத்தினார். இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன், தமிழகத்தில் இந்நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 94.6% என்றும் இது தேசிய அளவை விட அதிகம் என்றும் கூறினார். தமிழகத்தில் ஆரோக்கிய சேது செயலி மற்றும் நோய் தொற்று பரவல் அதிகமாக உள்ள இடங்களை கண்டறியும் தொழில்நுட்ப பயன்பாட்டையும் மத்திய அமைச்சர் வெகுவாக பாராட்டினார். இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் குறிப்பிட்ட அமைச்சர், அதே நேரத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், சேலம், கோவை ஆகிய மாவட்டங்களில் நோய் தாக்கம் அதிகமாக இருப்பது குறித்து கவலை அளிப்பதாகவும் கூறினார். நாட்டிலேயே 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கு கோவிட்-19 தொற்று காலத்தில் தொலை மருத்துவ ஆலோசனைகளை தமிழகம் வழங்கியுள்ளதாக இந்த கூட்டத்தில் பேசிய மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர். இந்நோய் தொற்றுக்கு எதிரான பிரதமரின் மக்கள் இயக்கத்தை பொதுமக்களிடம் கொண்டு செல்வதற்காக தமிழக அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளையும் மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் மத்திய அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர். இந்த கூட்டத்தில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷன், 41 வயது முதல் 60 வயது வரை உள்ளவர்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்துமாறு கேட்டுக் கொண்டார். இந்த வயதில் இருப்பவர்களுக்கு நோய் தாக்கம் அதிகமாக இருப்பதாகவும் மாநிலத்தில் இதுவரை நிகழ்ந்த உயிரிழப்புகளில் 30% இந்த வயதினர் என்றும் அவர் குறிப்பிட்டார். இணை நோய் உள்ளவர்களும் கோவிட்-19 தொற்றால் எளிதில் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதால் அவர்கள் மீதும் கூடுதல் கவனம் செலுத்துமாறு மாநில அரசை மத்திய சுகாதாரத்துறை செயலர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் கோவிட்-19 தொற்றிலிருந்து நேற்று 3859 பேர் குணமடைந்ததாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதையடுத்து இதுவரை குணமடைந்தோர் எண்ணிக்கை 6,79,377 அதிகரித்துள்ளது. புதிதாக நேற்று 2514 பேருக்கு இந்நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதில் 688 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். கடந்த சில நாட்களாக சென்னையில் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. 26,356 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று மட்டும் சிகிச்சை பலனளிக்காமல் 35 பேர் உயிரிழந்ததாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரையில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் நிர்வாகக் குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில், ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள நிர்வாகக் குழுவை உடனடியாக மாற்றியமைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தென் மாவட்டங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகக் குழுவில் இடமளித்து மக்கள் பிரதிநிதிகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தனை தாம் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார்.
வெளிமாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வருபவர்களுக்கும் மாநிலத்தில் உள்ள மலைப்பகுதிகளுக்கு செல்பவர்களுக்கும் இ பாஸ் கட்டாயம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த பதிவு முறையை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை நேற்று நடைபெற்றபோது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் ஊரடங்கிலிருந்து பல்வேறு தளர்வுகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் மாநிலங்களுக்குள் பயணிக்க இ பாஸ் பெற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினார். அதே நேரத்தில் வெளிமாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வருகை தருவோரும் மலைப்பகுதிகளுக்கு செல்லும் சுற்றுலாப் பயணிகளும் கட்டாயம் இ பாஸ் பெற வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கை முடித்து வைத்து தலைமை நீதிபதி திரு ஏ பி சாஹி தலைமையிலான முதன்மை அமர்வு உத்தரவிட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் முன்னேற்றத்தை மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொழில்நுட்ப பூங்கா 2020 என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர், நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தில் இந்த தொழில்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தொடர்பாக மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளால் இந்நிறுவனங்கள் மேலும் பல உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரவாதமின்றி 3 லட்சம் கோடி ரூபாய் கடனுதவி திட்டம் மற்றும் 1,93,000 கோடி ரூபாய் கடன் விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு இதுவரை 1,46,000 கோடி ரூபாய் கடன்கள் வழங்கப்பட்டிருப்பது உள்ளிட்ட இந்த நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக அரசு அறிவித்த பல்வேறு சலுகைகளால் ஏராளமான நிறுவனங்கள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள் இந்த நிறுவனங்களுக்கு வழங்கி வரும் கடன்கள் உரிய வகையில் சென்று சேர்வதை மத்திய நிதி அமைச்சகம் கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பீகார் மாநிலத்தில் 2வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 94 தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று பொதுக்கூட்டத்தில் பேசினார். ராஷ்டிரிய ஜனதாதளம், காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இம்மாநிலத்தில் 94 தொகுதிகளில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் மாதம் 3ஆம் தேதியும் 78 தொகுதிகளில் 3வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் 7ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் நேற்று 71 தொகுதிகளில் நடைபெற்ற முதற்கட்ட வாக்குப்பதிவில் 53.54% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தெரிவித்துள்ளார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பெய்து வரும் மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹாங்காங் மற்றும் தைவான் விவகாரத்தில் சீனா தனது வாக்குறுதியை மீறிவிட்டதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. ஜோர்டான் நாட்டில் கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 61,942 அதிகரித்துள்ளது. இந்தியா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கலந்து கொண்ட கூட்டம் நேற்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. முறைகேடு வழக்கில் தில்லி பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு யோகேஷ் தியாகி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நாகை மாவட்டம் கீழையூர் ஊராட்சி ஒன்றியத்தில் சுனாமி மற்றும் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விலையில்லா வீட்டுமனை பட்டாக்களை கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் நேற்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. அபுதாபியில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 164 ரன் எடுத்தது. இன்றிரவு 7:30 மணிக்கு துபாயில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் அஸ்தானா ஒபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர் திவிஜ் சரண் பிரிட்டனின் லூகே பாம்பிரிட்ஜ் இணை ஆஸ்திரேலியாவின் மேக்ஸ் புர்சல், லூகே சாவில்லி இணையை எதிர்கொள்கிறது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்லுலக்ஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியிலிருந்து இந்திய வீரர் லக்ஷயா சென் விலகியுள்ளார். அவரது பயிற்சியாளர் டி கே சென்னுக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் இந்த முடிவை அவர் எடுத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக நெடுஞ்சாலை திட்டங்கள் தொடர்பாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை களைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசிடம் உறுதியளித்துள்ளார்.
கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு பாராட்டு தெரிவித்துள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் முன்னேற்றத்தை மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.